ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். அதுவும் வந்து நம்ம எந்த செலவுமே பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம கிச்சனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வந்து நீட்டாகவும் அதை ஆர்கனைஸாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போய் எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலி டப்பா எல்லாமே இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து பொங்கலுக்காக க்ளீன் பண்ணது தான். இருந்தாலும் லைட்டாக ஒரு டஸ்ட்லாம் வந்து படிஞ்சிருக்கு. அதனால் நம்ம அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொடச்சிட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு கிளாத்தில் தண்ணியை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லா டப்பாவையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து பாத்திரம் வந்து எல்லாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியே நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்லியோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட கிச்சனில் உள்ள திங்ஸ் எப்போவுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா புதுசாக வச்சுருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் இடையில அப்பப்போ டீப் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் க்ளீன் பண்ணியும் வச்சுக்கலாம். அதுலேயும் இந்த உப்பு ஜாடி அதோட புளி இருக்கக்கூடிய ஜாடியெல்லாம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து டஸ்ட்டு படியும். ஏன்னாக்கா நம்ம வேலை செய்யும் போதே நம்ம குழம்பு வச்சுட்டோ இதை எடுத்துகிட்டோ நம்ம இப்படி நம்ம கையை வைக்கும்போது ஒரு சில கரைகளை வந்து பட தான் செய்யும். அதை லைட்டாக அப்படி டஸ்டின் பண்ணிடலாம். இந்த ரேக்கில் உள்ள எல்லா திங்ஸையும் இதை போலயே தொடச்சி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதில் என்ன டாஸ்க்குனாக்கா இந்த செல்ஃபில் வந்து நான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். அவசரமாக எடுக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே மேக்ஸிமம் இந்த ரேக்கில் நான் வச்சுருந்தேன். பட் இதை வந்து எல்லா திங்ஸையுமே நான் இப்போ அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கணும். பட் வந்து இது பார்த்திங்கன்னா 3 ரேக் உள்ள ஸ்டாண்டு. பட் வந்து நம்ம இப்போ வைக்க போகிறது சிங்கிள் ரேக் மாதிரி தான். இப்போ இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லா திங்ஸையும் வந்து டப்பாவையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த ஸ்டாண்டு என்ன ஏதுங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாக்கா இது என்ன ஸ்டாண்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னென்ன நான் கரெக்டாக என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ரேக்கை வந்து இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்த அந்த ரேக் தான் இது. பட் இது வந்து வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ அதுக்கு யூஸ் பண்ணாதனால நான் இப்படி வந்து ஐடியா கிச்சனில் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஐடியாவில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா டப்பாவுமே ஒரு பக்கம் புளி ஒரு பக்கம் வந்து உப்பும் வச்சிடுறேன். உப்பு மட்டும் கைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டோம்னாக்கா நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடாது. புளி கூட கொஞ்சம் ரேராக தான் எடுப்போம். மற்றபடி சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சள் தூள் அதுதான் இங்கே வச்சுருக்கிறேன். பட் வந்து எல்லா டப்பாவையும் இதில் வைக்க முடியுமான்னு பார்த்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாக்கா இன்னும் 2 டப்பா வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு 6 டப்பா வச்சுருக்கிறேன். பட் வந்து கொஞ்சம் வந்து இந்த உப்பு ஜாடியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இன்னுமே வந்து ஒரு 2 டப்பா வைக்கலாம் போல் தோணுச்சு. அதுக்காக தான் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கிறேன். பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலுமே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ஸ்பேஸு. பட் ரொம்பவுமே நம்ம கரெக்டாக வச்சானா தான் நம்ம எடுக்கவும் முடியாது, யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதோட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நெய் வச்சுருக்கக்கூடிய டப்பாவும் பெருங்காயத்தூளுமே இந்த ரேக்லேயே வந்து நான் வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆயில் கேனு அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், பொட்டுக்கடலை அதெல்லாம் வந்து வைக்கணும். அதே போல் இன்னொரு ஸ்டாண்ட் வந்து இந்த பக்கம் வச்சிடுறேன். வச்சுட்டு இதில் வந்து நம்ம மற்ற டப்பாலாம் வச்சிடலாம். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பெரிய டப்பாவில் தான் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதோட வந்து பொட்டுக்கடலையும் வச்சுருக்கேன். இந்த இடத்துலையே வந்து காஃபி தூள் அண்ட் டீ தூளும் வச்சுருக்கிறேன். ஓகே, இது இவ்வளோ தான் இந்த ஸ்பேஸு. இதுக்கு மேலே இதில் வைக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ஆயில் கேன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்டாண்டு தான். இதில் வந்து ஆயில் கேனெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆயில் கேன் 2 ஆயில் கேனும் அதோட நல்லெண்ணெய் பாட்டில் ப்ளஸ் வந்து சுகர் அதையும் வச்சிடுறேன்.
பட் இதில் வந்து எல்லா டப்பாவும் வச்சுட்டேனா, நான் 3 ரேக்கில் வச்சுருந்தேன் எல்லா டப்பாவும் வச்சுட்டேனான்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஒரே டப்பா மட்டும் என்னால் வைக்க முடியல. பார்த்தீங்கன்னாக்கா மிளகா, அதாவது காஞ்ச மிளகா வச்சுருந்தேன் இந்த பொட்டுக்கடலை டப்பா பக்கத்துலேயே. பட் அது வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டில் இடம் இல்லை. ஸோ அதை மட்டும் வந்து ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் அதில் வச்சுருந்த ஒரு டப்பா மட்டும் இதில் வைக்க முடியல. மற்றபடி எல்லா டப்பாவுமே வந்து நான் வந்து பாக்ஸஸுமே இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்குள்ளேயே வச்சுற மாதிரி வச்சாச்சு. இப்போ இதே வந்து ஒரு கார்னரில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால் அதையும் வந்து ஆயில் கேனையும் வந்து கார்னரில் நகர்த்தி வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இது போல் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இருக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்ம திங்ஸ் எல்லாமே, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இறங்கியிருக்கிறேன். இப்போ அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. பட் அதை வந்து அது எதுக்கு வாங்கின பாட்டுனாக்கா, அது கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அந்த கலசத்தில் தண்ணி தருவாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் அது. பட் வந்து அதை வேறு எந்த பர்பஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதை தூக்கி போடவும் மனசு இல்லை. அதனால் இதை வந்து சரி இப்படி ஒரு டெக்கர் பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த செடி பார்த்துருக்கீங்களா? இந்த செடி வந்து யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போதைக்கு இந்த செடி ரொம்பவே வந்து ரொம்ப ரேர் தான் அப்படி தான் சொல்லணும். முன்னாடி வயல்கள்லாம் வரப்புகளில் வந்து இந்த செடி இருக்கும். அதாவது பேர் வந்து வாடாமல்லி. அதாவது இந்த பூ வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் கூட வாடாமல் இருக்கும். இதுக்கு வந்து தண்ணியும் அதிகம் தேவைப்படாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றுனாக்கா போதும். பட் வெயில் மட்டும் நல்லா படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த பூவுமே பூத்து வந்து 1 மாதம் ஆகுது இன்னும். அதாவது ஒரு பூ, மற்ற இதெல்லாம் கூட கொஞ்சம் நாள் கம்மி தான். அந்த ஒரு பூ இன்னுமே அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகுது. 1 மாதம் இருக்காது, ஒரு 20 நாளுக்கு மேலேயே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். அதுதான் அதனோட ஸ்பெஷலே. இப்போ வந்து பாட்டில் நல்லா வந்து மணலும் கோகோ பீத்தும் சேர்த்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த மணி பிளான்ட் எல்லாத்தையும் அதில் வந்து வச்சிடலாம். மணி பிளான்ட் வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு கொடுக்கும். அதோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். அதனால தான் எல்லா வீடுகள்லேயும் அந்த மணி பிளான்ட் வந்து வைக்கிறது. ரெண்டாவது அதை பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு க்ரீனிஷ் எஃபெக்டில் நல்லா ஒரு மைண்டுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இதில் வந்து எந்தளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே மீதி இருக்கக்கூடிய அந்த கட்டிங்ஸ் வந்து இங்கே வழக்கமாக நம்ம எப்போதுமே வந்து புத்தா வச்சுட்டு இங்கே ஒரு பிளான்ட் வச்சுருப்போம், மணி பிளான்ட்டு. அதில் வந்து இன்னொரு இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டே வந்து நம்ம இன்னமும் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். பட் வந்து இப்போதைக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னுமே இதை வந்து வேறு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னுமே நம்ம அதை லுக்காக வந்து காட்ட முடியும் நம்மளால். இப்போ இந்த மணி பிளான்ட் வந்து மீதி இருந்ததை இந்த புத்தருக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த பாட்லேயும் வந்து வச்சிடுறேன். அப்போயும் இன்னொரு கட்டிங் மீதி இருக்குது. சரி, ஓகே, இதை என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா, இந்த ஒரு கிளாஸ் இது வந்து எக்ஸஸாக இருந்தது. எக்ஸஸான்னு சொல்ல முடியாது. இதில் லைட்டாக ஒரு மாதிரி உள்ளர அது உடையவும் இல்லை. பட் வந்து ஏதோ சம்திங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதை வந்து நம்ம எதுவும் கிச்சனுக்கு பொருள்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம வச்சுருக்க அந்த எக்ஸஸாக இருந்த மணி பிளான்ட்டையும் வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட பழைய ஆர்கனைசேஷன் வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.